Welcome back to our channel Kritika Energy Essence. Good morning viewers. So இன்னைக்கு நம்மளோட வீடியோ எதை பத்தி அப்படின்னா UG TRB, PG TRB and literature ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய லிட்ரரி டிவைசஸ் பத்தி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போயமை ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக ரீட் பண்ணணும்னா லிட்ரரி டிவைசஸை பற்றின நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லிட்ரரி டிவைசஸ் என்னென்னன்றது எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா எல்லாமே அதை வந்து படிச்சிருக்கோம், இதுதான் அப்படின்னு படிச்சிருக்கோம். பட் அதை மறந்துடாமல் இருக்க ஹவு டு ஸ்டடி. ஸோ லிட்ரரி டிவைசஸ் நீங்கள் படிச்சிருந்தாலுமே ஹவு டு ஸ்டடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவு டு ஸ்டடின்றதை பற்றி தான் இப்போ நம்ம டீல் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அலிட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் வேர்டு வந்து சேம் லெட்டராக இருக்கணும், இந்த சிங்கிள் லைன் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் படிக்காமல் ப்ராக்டிகபிலிட்டி, நம்ம போயத்தை படிக்கும் போதே எந்த போயம் படித்தாலுமே லிட்ரரி டிவைஸ் இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. அதை இது எப்படி சொல்கிறது, நான் இன்னும் படிக்கிறதுக்கு தான் நீங்கள் எப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்குள்ளே எப்படி நான் வந்து போயத்துலேருந்து கற்றுக்கிறது. ஸோ போயம் படிக்கும்போது என்ன மாதிரியான ஃபார்மேட்ஸில் எழுதியிருக்காங்க, நம்ம படிக்கிற எல்லா போயத்தையுமே அந்த மாதிரி நம்ம பிரேக் பண்ணி அதோட சப் பார்ட்ஸ் வரைக்கும் பிரேக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ப்ரொசீஜர் சொல்கிறேன்னா, கிராமர் மாதிரி தான் நம்மளோட லிட்ரரி டிவைஸும். நமக்கு வந்து ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா டெஃபினெட்லி இட் வில் நாட் ஹெல்ப் டு அஸ், நமக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ஸோ என்ன ரூலு, அது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் இங்கே இதை வந்து அலிட்ரேஷன் சொல்கிறோம், ஸோ ஏன் இதை மெட்டஃபர்னு சொல்கிறோம், ஏன் இதை பர்சானிஃபிகேஷன் சொல்கிறோம், ஏன் இதை சிமிலின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிட்டோம், மெட்டஃபர், சிமிலி, அடுத்து மெட்ரோனைமி, பேத்தட்டிக் ஃபாலசி. ஸோ பர்சானிஃபிகேஷன், பேத்தட்டிக் ஃபாலசி, ஆந்த்ரோமார்பிசம், ஜூமார்பிசம், அடுத்து ஆன்டிதீசிஸ், ஆக்சிமோரான், பாரடாக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஏன்னா எல்லாத்தையுமே பேரை மட்டும் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்றது இல்லை. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்ஸான ஒரு லிட்ரரி டிவைசஸை நம்ம எந்த மாதிரி ப்ராக்டிகலபிலிட்டியாக கொடுக்கலாம். இப்போ அசோசியேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சைனடோக் அண்ட் மெட்டனோமி. ஸோ சைனடோக்னா என்ன, மெட்டினோமினா என்ன, இது ரெண்டுமே அசோசியேஷனோட சம்மந்தப்பட்டதுன்னு மொத்தம் உங்களுக்கு தெரியணும். வெறும் சைனடோக், அடுத்து வந்து மெட்டினோமி, அயனினா என்ன, ஆக்சிமோரானுக்கும் அயனிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதெல்லாம் தான் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு போயம்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஸோ எல்லாருமே ரூல்ஸை படிக்கிறோம். ஸோ எல்லா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் எல்லா போயத்துலேயும் வந்துருச்சா, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படி நான் சொல்லலை. எந்த போயமை படிக்கிறீங்களோ அதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு தோணுதோ அது மாதிரி படிங்க. லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக ஒரு போயத்தை படிங்க, அதுலேருந்து நீங்கள் டிரைவிங் மெத்தட். ஸோ ஆக்சுவலி நமக்கு கிராமர் மெத்தட்ஸில் வந்து இருக்குது இண்டக்டிவ் மெத்தட் அண்ட் டெரிவேட்டிவ் மெத்தட். ஸோ இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னா நமக்கு என்னது, அதுலேருந்து நம்ம இன்டியூஸ் பண்ணி எடுக்கிறது. டெரிவேட்டிவ்ல நம்மளே அதை டிரைவ் பண்ணி எடுங்க, என்ன போயத்துலேருந்து என்ன லிட்ரரி டிவைசஸ் இருக்குது அப்படின்றத டிரைவ் பண்ணி எடுங்க. ஸோ இந்த ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி ரொம்ப ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி என்ன அப்படின்னா இன்டர்செப்டிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் நான் ஒரு போயத்தை படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் ஒரு போயத்தை படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நான் படிக்கிற ஆன்சர் எழுதலாமா, அந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அப்போ ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண நம்ம கற்றுக்கணும். ஸோ லிட்ரரி டிவைசஸை பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 3-4 வீடியோஸ் கண்டிப்பாக. லிட்ரரி டிவைசஸை ஈஸியாக நம்ம சொல்லிடவே முடியாது. புது லிட்ரரி டிவைசஸ் அதாவது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அயனி இல்லை அசோசியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து பிரிஞ்சது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைனடோக், மெட்டினோமி அப்படிலாம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அலிட்ரேஷன்லேயே அசானன்ஸ் இருக்குது, அடுத்து இன்டர்னல் ரைம் இருக்குது, ரைமிங் ஸ்கீம் இருக்குது. இது எல்லாத்தையுமே எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்றது நான் அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஏற்கனவே செய்கிற மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் மீ. டெஃபினெட்லி த லிட்ரரி டிவைசஸ் ஆர் ஆன் த வே in our channel. Please stay tuned. Please like this video and share this video to your friends. Subscribe my channel and share this channel to your friends, those who are studying for the exams. Thank you friends.